கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஒரு விஷயம் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். ஃபவுண்டேஷன்ஸ், அஸ்திபாரங்கள் அப்படின்ற சீரீஸ்ல பார்த்துட்டு வரோம். நம் தேவனை பார்க்கிற விதம், நம் தேவனை பார்க்கிற கண்ணோட்டம், அதுதான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிற ஒரு காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாருங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒருவரில் ஒருவர், ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிற அன்பின் ஐக்கியம், திரியேக உறவு, திரியேக நடனம். சரிங்களா? திரியேக நடனம். இவங்க ஏன் சிருஷ்டித்தாங்க? நிறைவு நிமித்தம் சிருஷ்டித்தாங்க. அவங்களுக்குள்ள ஏற்கனவே வழிந்தோடுகிற அன்பின், ஜீவனின், சந்தோஷத்தின் பெருக்கத்தை நம்மளோடு பகிர்ந்து கொள்வதற்காக நம்மளை சிருஷ்டித்தாங்க. அப்படி இல்லாம இப்படி ஒரு தேவன் இருந்திருந்தாரா, தனிமையா ஒரு தேவன் இருந்திருந்தாருன்னா அவரு யாரையும் நேசிருக்க முடியாது. ஏன்னா அவர் தான் தனியா இருந்திருக்காரு. அன்புன்றது கிடையாது. ஏன்னா தன்னையே தான் உள்ளேதான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதர் சென்டர்ட், மற்றவர்களை மையப்படுத்தி வாழ்ற அதெல்லாம் தெரியாது இவருக்கு. ஏன்னா அவர் பாவம் தனியா இருக்கிறவர். ஸோ இவர் சிருஷ்டித்தார்னா இவருக்கு சிருஷ்டிப்பு எது நிமித்தம்? தேவை நிமித்தம். இதுல என்ன ஒரு முக்கியமான மேட்டர்னா, யாராவது உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுறாங்கன்னு வைங்களேன், ரொம்ப தேவைப்பட்டாங்கன்னா அவங்கள நீங்க நேசிக்க முடியாது, அவங்கள யூஸ் தான் பண்ண முடியுமே ஒழிய லவ் பண்ண முடியாது. அவங்கள பயன்படுத்த தான் முடியுமே ஒழிய. இப்ப அட்டைப்பூச்சிக்கு நம்ம தேவை, அப்படியே அப்படின்னு உறிஞ்சு குடிக்கும் ரத்தத்தை. நம்மள அது யூஸ் தான் பண்ண முடியுமே ஒழிய நம்மள லவ் பண்ண முடியாது. பிகாஸ் வி ஆர் அட்டைப்பூச்சிஸ் நீடு. அட்டைப்பூச்சிக்கு நம்ம யாரு? தேவை. அந்த மாதிரி இப்ப கணவனுக்கு மனைவி தேவைப்பட்டாலோ, இல்லாட்டி மனைவிக்கு கணவன் தேவை அப்படின்னு இருந்ததுன்னா, நீடியா இருந்தீங்கன்னா நீங்க அவங்கள யூஸ் பண்ணதான் முடியுமே ஒழிய நேசிக்க முடியாது. ஸோ இந்த தேவன் உங்களை யூஸ் பண்றதுக்காக உண்டாக்கல, திரியேக தேவன். சரிங்களா? உங்களை லவ் பண்றதுக்காக. யூ ஆர் த சென்டர். யூ ஆர் த சென்டர் ஆஃப் தேர் லவ். அந்த திரியேக உறவின் மையமாக நீங்க இருக்கிறீங்க. அவங்க 3 பேர் சேர்ந்து அவர்களுடைய அன்பின் உச்சகட்டத்திலே நீங்கள் உண்டானவர்கள். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது மனுஷன் அதுல பங்கெடுக்கணும் அப்படின்னு உண்டாக்கிடும் பொழுது, இதுல என்னது? அறியவும் அறியப்படவும். அறியவும் அறியப்படவும். சரிங்களா? பிதா குமாரனை அறிந்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரின் உறவில. அதுல நம்ம பங்கெடுக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னா, அறியவும் அறியப்படவும் அப்படின்ற இடத்துல இருந்தாதான் அவரை அறிய முடியும், அவர் நம்மளை அறிய விட முடியும். சரிங்களா? ஆனால் என்ன ஆனது? மனிதன் பொய்யை நம்பினான். என்ன நம்பிட்டாங்க? மனுஷன் என்ன பண்ணிட்டான்? பொய்யை நம்பிட்டான். சத்தியத்தை நம்பினால் இந்த திரியேகத்திலே அவன் தொடர்ந்து பங்கெடுத்திருப்பான். இந்த திரியேக நடனத்துல, ஜிகி ஜிகி பேம் பேம்ல, அந்த சந்தோஷத்துல, மகிழ்ச்சி, அதெல்லாம் ஜெனரேட் பண்ணதில்லை. அவனா சந்தோஷம், சாந்தம் அப்படின்னு சொல்லி அவனா உண்டாக்குன காரியம் இல்லை. அவன் ஏற்கனவே இருந்ததுல பங்கெடுக்கிறான். ஏன்னா பிதா தன்னை நேசிக்கிறதாக நம்புறான். அது நிமித்தம் வந்தது சந்தோஷம். பிதா எனக்கு ஒரு நல்ல டேடி இருக்காரு, அவர் என்ன நேசிக்கிறாரு, என்ன இப்ப ஒரு குட்டி புள்ள பிறந்திருக்குங்களேன், அது நமக்கு இவங்க ஹக்கீஸ் வாங்கி தருவானுங்களா, நாளைக்கு சாப்பாடு போடுவானுங்களா அப்படிலாம் நினைக்காது. அப்படியே பீஸ்ஃபுல்லா தூங்கும், நல்லா ஜாலியா இருக்கும், சிரிக்கும், விளாடும். அவங்க அம்மா அப்பா பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியா இருக்கும், சிரிச்சுக்கிட்டுலாம் இருக்கும். ஏன்னா அதோடைய சந்தோஷம், மகிழ்ச்சின்றது அதான் ஜெனரேட் பண்றது இல்ல, தன்னை பாதுகாக்கிறதுக்கு, நேசிக்கிறதுக்கு
இருக்காங்க அப்படின்றதுல இருந்து வர்றதுதான் சந்தோஷம் பாருங்க. சோ அந்த மாதிரிதான் ஆதாம் வந்து he was carefree in the care of daddy. He was carefree in the care of daddy. பிதாவுனுடைய அரவணைப்புல ஜாலியா இருந்துட்டு இருந்தான். அப்படி அதை சத்தியம், அதுதான் சத்தியம் இல்ல, பிதாவினுடைய அன்பு தான் சத்தியம். பிதா குமாரனை நேசிக்கிறது தான் சத்தியம். சோ அந்த சத்தியத்தை அவன் நம்பினதுனாலே அன்பும் சமாதானமும் சந்தோஷம் எல்லாம் வந்தது. அதுல கேள்வி கேட்கிற மாதிரி பிசாசு பொய் சொல்லி, உன்னை நேசிக்கிறான்னு நினைக்கிறியா? உன்னை நேசிச்சாதான் இதை சாப்பிட விட்டுருப்பாரு, இதை ஏன் சாப்பிட வேணாம்னு சொன்னாருன்னு நினைக்கிற, நீ அவரை மாதிரி ஆயிடுவேன்னு, அதனாலதான் அப்படின்னு சொல்லி திரிச்சு விட்டான் பாருங்க. பிதாவை பார்க்கிற கண்ணோட்டத்தை அவன் மாத்தி விட்ட அந்த பொய்ய நம்பின உடனே அவனுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? ட்விஸ்ட் ஆயிடுச்சு. இருதயம் ட்விஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இருதயம் ட்விஸ்ட் ஆன உடனே இப்ப அவரால் அறியவும் முடியல, அறியப்படவும் முடியல. பொய்ய நம்பினதுனால இப்ப இந்த இருதயத்துக்கு இந்த தேவன் தான் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. இங்க பிதாவையும் காணும், குமாரனையும் காணும், பரிசுத்தாவியையும் காணும், உறவை காணும், திரியக நடனம் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா இவரு அப்படின்னு இருக்கிறவர் வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கார் ஆதாம். சோ ஒளிவு, மறைவு, அங்கலாய்ப்பு, வேதனை, வெட்கம், கோபம், எரிச்சல், பொறாமை எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தேவனை பார்க்கிற விதம் மாறினதுனால மீன் தண்ணியில இருந்து வெளியே வந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. துடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த துடிப்பை வந்து மறக்கிறக்காக என்னத்தையோ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வேலையை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், திருமணத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், எதையோ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம், சரிங்களா? இதெல்லாம் நீங்க கேட்கலன்னா போன வாரங்கள் இருக்கிற எல்லா செய்திகளும் தயவு செய்து கேளுங்க. இது ஒரு சீரீஸா பேசியிருக்கோம், ரொம்ப முக்கியமான சீரீஸ். சோ அவன் வந்து ஹார்ட்டே ட்விஸ்ட் ஆயிடுச்சு. பொய்ய நம்பி திரிஞ்சிருச்சு. அவன் திரிக்கப்பட்டது அவனுடைய இருதயமே. பாருங்க எப்படி முறிஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதுல வந்து இந்த நான் சொன்னேன்ல பிளாக் ஹோல்னு சொல்லி, பிளாக் ஹோல்னா என்ன? அந்த வலியின் உச்சகட்டம், வலியின் உச்சகட்டம், இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற அந்த வலியின் உச்சகட்டம், அதுதான். அது வெளியா வந்து இவர் என்ன சொன்னாலும் இவரு பேசுற மாதிரியே கேக்குது. அந்த பிளாக் ஹோல்ல இருந்து, அந்த பிளாக் ஹோல்ல இருந்து இந்த தேவன் மாத்திரம் தான் தெரிறாரு, இவர் தெரியவே மாட்டாரு. ஏன்? இதுதான் ஆதாமின் வீழ்ச்சி. பாவத்தில் விழுந்தான். பாவத்தில் விழுந்தான்னா எதுல விழுந்தான்? என்ன? இதுக்குள்ள விழுந்துட்டான், இந்த இருளுக்குள்ள விழுந்துட்டான். எதுக்குள்ள விழுந்துட்டான்? டார்க்னஸ்குள்ள விழுந்துட்டான், இருளுக்குள்ள விழுந்துட்டான். பார்க்க முடியல, தெரியல, டேடிய தெரியல. இப்ப பாவத்தில் விழுந்துட்டான். விழுந்துட்டான்னா இதுக்குள்ள விழுந்துட்டான். அறிய முடியாத பாவம். பாவம்னா என்ன? பிதாவை அறிய முடியாத ஒரு இருள். பிதாவை அறிய முடியாத இருள், அதுதான் பாவம். பிதாவை பார்க்காம இப்படி ஒரு தேவனை பார்க்கிறோம் பாருங்க, இந்த தேவனை பார்க்கறதுதான் பாவம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தேவனே இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு தேவனே கிடையாது. இப்படிதான் இருக்காரு தேவன் ஒருவரே, அவர் இப்படிதான் இருக்காரு. ஆனா நம்ம மைண்ட்ல இப்படி தெரியுது பாருங்க, அதுதான் பாவமே. பிதாவை அறிய முடியாமல் இருப்பது, அப்படி ஆழ்ந்த இருள்ல இருப்பது, அப்படிதான், அதுலதான் பாவம். சோ இப்படி இருள்ல மாட்டிக்கிட்டு இருக்க நம்முடைய இருதயத்தை, ஆதாமின் இருதயத்தை, உலகத்தை, உங்களையும் என்னையும் இதுல மாட்டிக்கிட்டு இருக்க, பிளாக் ஹோல்ல மாட்டிக்கிட்டு இருக்க உங்களையும் என்னையும் இந்த ட்ரினிட்டி எப்படி ரீச் பண்ணாங்க? இதுதான் இந்த கேள்விதான் லாஸ்ட் 2 வாரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? எப்படி ரீச் பண்ணாங்க? How did the triune God reach us here in this darkness? இந்த இருள்ல எப்படி நம்மள ரீச் பண்ணாங்க? How did the triune God reach us in the black hole? இந்த இருள்ல நம்மள எப்படி ரீச் பண்ணாங்க? இயேசு வந்தார். சோ இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது
இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றோம் பாருங்க. இயேசு கிறிஸ்துனா யார்? யாரை பத்தி பேசுறோம்? ஒரு மனிதனை பத்தி பேசுறோமா? தேவனை பத்தி பேசுறோமா? தேவன் மனிதனா வந்தார் அப்படின்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்து என்னன்னு சொல்றோம்? அவர் வார்த்தை மாம்சமானது அப்படின்னு சொல்றோம். இன்கார்னேஷன், அவதாரம், வார்த்தை மாம்சமான. சோ இந்த வார்த்தை மாம்சமான அவதாரமான இயேசு கிறிஸ்து எந்த தேவன் மாம்சமானார்? இந்த தேவன் மாம்சமானாரா? இப்படி இருக்கிற தேவன் மாம்சமானாரா? இப்படி இருக்கிற தேவன் மாம்சமானா அதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்படி ஒரு தேவனே இல்லை பாருங்க. சோ எந்த தேவன் மாம்சமானார்? குமாரன் மாம்சமானார். யாரு? குமாரன் மாம்சமானார். தேவகுமாரன், சன் ஆஃப் காட் came in flesh, manifested in flesh. தேவகுமாரன் மாம்சமானார் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம் அப்படின்றது உங்களுக்கு புரியணும் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து யார்? இந்த இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவகுமாரன் சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது முதல் பாயிண்ட் என்னன்னா, அவர் நல்லா கவனிங்க, 2 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் வந்து அவர் பிதாவின் நேசகுமாரன், பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். So, beloved son of the Father, anointed by the Spirit. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிதாவின் நேசகுமாரன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர். நம்ம இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாலே ஏதோ அது அந்த வார்த்தையிலே என்ன இருக்குன்னா, அவர் வந்து பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் சேர்த்து தான் வருது. சரிங்களா? அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவர் வார்த்தை மாம்சமான போது அந்த ரிலேஷன்ஷிப் பிதாவின் நேசகுமாரனா இருக்கிறது நின்னுட்டாரா? இல்லாட்டி பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற உறவு நின்றுச்சா? இல்ல, மாம்சத்தில் இருக்கும் பொழுதே தான் வந்து பிதா என்ன சொன்னாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்பதான் பரிசுத்தரே வந்து. சோ அவர் மாம்சத்தில் வந்ததுனால இந்த ரிலேஷன்ஷிப் என்ன செய்யல, கட் ஆகல. இது ரொம்ப முக்கியமான மேட்டர். இதை மிஸ் பண்ணோம்னா முடிஞ்சது. Just because Jesus came in flesh, he did not lose connection with the Father and the Spirit. மாம்சத்தில் வந்தது நிமித்தம் பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோட உறவு கட்டாகல. அவரு பிதாவோட நேசகுமாரன் தான் இருக்கார். சோ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி, சரிங்களா, வார்த்தை மாம்சமாகி அவருடைய மகிமை பிதாவுடைய ஒரே பேரானுடைய குமாரனுடைய மகிமைக்கு ஒப்பானதா இருந்தது. சோ அவர் வார்த்தை மாம்சமானாலும் அவரு எப்படி நித்திய காலமா பிதாவுடைய நேசகுமாரனா இருந்தாரோ, எப்படி நித்திய காலமா பரிசுத்தாவியனோட உறவில் இருந்தாரோ, அதே உறவிலும் அதே நேசத்திலும் அதே ஐக்கியத்திலும் அதே ஒருமையிலும், the same oneness, அதே ஒருமை, அதே ஐக்கியம் பிதாவோடும் பரிசுத்தாவியானவரோடும் இருந்தது இயேசு கிறிஸ்துக்கு. சரிங்களா? So first thing when we say Jesus Christ, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது முதல்ல அவருக்கும் பிதாவுக்கும் பரிசுத்தாவியானவருக்கு இருக்கிற உறவை பத்தி சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தை. ரெண்டாவது, இது கூட எல்லாரும் ஒத்துக்குவாங்க, இயேசு கிறிஸ்துன்னா ஓகே, பிதாவுக்கும் குமாரனுக்கும் உறவு இருந்தது, அவர் வந்து மாம்சத்துல வெளிப்பட்ட பொழுதும் அந்த உறவுல பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த உறவுல பிரச்சனை வந்ததுன்னா ட்ரினிட்டிக்குள்ளேயே பிரச்சனை வந்ததா அர்த்தம். சரிங்களா? சோ இதெல்லாம் ஒத்துக்குவாங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, இயேசு கிறிஸ்து யார்? Who is Jesus Christ? ஏன்னா ஒரு தனி நபரா அவரு, அதுதான் இப்ப கேள்வி. இப்போ மோசே இருக்காரு, மோசேக்கும் ஆண்டவருக்கும் ஒரு விதமான கனெக்ஷன் இருந்ததா? ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தெரியல, அப்புறம் தெரிஞ்சுட்டான்.
ஆபிரகாமுக்கும் அதே மாதிரி தான். ஆண்டவர் முன்னாடி தெரியாது, அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டான். எலியாவுக்கும் தெரியாது, அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டான். அந்த மாதிரி இயேசுவும் பிறந்துட்டு ஆண்டவர் தெரியாது தெரிஞ்சுக்கிட்டாரா? புரியுதுங்களா? அப்படி கிடையாது. இயேசுன்னு சொன்னாலே யாரை பத்தி பேசுறோம் அப்படின்ற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இண்டிவிஜுவல் பர்சனா, ஒரு தனி நபரா? அவர் அடிக்கடி சொல்றாரு யோவான்ல, திரும்ப 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 ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருக்காரு. நீங்க போய் பாருங்களேன், என் பிதா. எத்தனை இடத்துல மை ஃபாதர், என் பிதான்னு சொல்லி எத்தனை இடத்துல சொல்றாருன்னு சொல்லி நீங்க யோவான்ல மாத்திரம் நோட் பண்ணுங்களேன். மை டேடி, மை டேடி, மை டேடி, என் பிதா, என் பிதா, என் பிதா. ஏன்னா அவர் தனியால இல்லைங்க, நான் தனியால் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் தனியா இல்லை அப்படின்னு எத்தனை தடவை யோவான்ல சொல்றாரு தெரியுமா? I am not alone. My Father is with me. So, இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாலே அவர் ஒரு தனி நபர். மோசேயை போலவோ, எலியாவை போலவோ, ஆபிரகாமை போலவோ ஒரு தனி நபரை குறித்து பேசவில்லை. அவரோடு பிதாவும் அவரோடு ஆவியானவரும், அந்த உறவை தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டாலே அந்த உறவு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த மீதி 2 பேரும் ஆட்டோமேட்டிக்கா இன்வால்வ்டு. அவங்களை இன்வால்வ் பண்ணாம இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசவே முடியாது. புரியுதுங்களா? So the moment we say Jesus Christ, we are talking about the triune relationship. அந்த கட்டே ஆகல. 2வது ஒரு மேட்ரு, அந்த வார்த்தை என்ன பண்ணுது? வாங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. என்னங்க? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இது யோவான் 1:3. கொலோசேயர் 1:16. சகலமும் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்லிட்டாரு. சகலமும்னா என்ன அப்படின்றத பவுல் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 17. ஏனென்றால் அவருக்குள், நல்லா கவனிங்க, இன் ஹிம், சரிங்களா, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும், காணப்படுகிறதும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களாலும் துரைத்தனங்களாலும் அதிகாரங்களாலும் சகலமும் அவருக்குள், அதுக்கடுத்து அவரை கொண்டும் அவருக்கென்றும், வாவ், அவருக்குள் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஏதோ மரியாளின் வயிற்றுல பறக்கும் போது தான் வந்தாரு அப்படி இல்லை. அவர் நித்தியமா இருக்கிறவர். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். சோ திரியேகம் என்பது ஃபர்ஸ்ட் பிதாவா இருந்தாரு ஒரு ஆளா, அதுக்கப்புறம் குமார், அதெல்லாம் அந்த கதையே கிடையாது. சரிங்களா? அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். முதல்ல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா 1:17 எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. Everything exists in him. All things consist in him. எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. இது பேஷன் டிரான்ஸ்லேஷன் மெசேஜ்ல எல்லாம் போய் படிச்சீங்கன்னா அதுல என்ன வருதுன்னா, there is no existence apart from him. அவருக்கு வெளியில ஒண்ணுமே எக்ஸிஸ்டே பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. ஒண்ணு இருக்கு, ஒண்ணு சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னாலே அது அவரு பிடிச்சிருக்கிறதுனாலதான், அவருக்குள்ளதான் அவர் தாங்கி பிடிச்சிருக்காரு. In him all things consist. அவருக்குள் சகலமும் நிலை நிற்கிறது. அவர் தான் சிருஷ்டிக்கு காரணம். எபிரேயர் 1:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராயும். நல்லா கவனிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவருக்குள் தான் எல்லாம் உண்டாச்சு. அவருக்கென்றும் தான் உண்டாச்சு. வானத்தில் உள்ள சரி, பூமியில் உள்ள சரி, காணப்படுகளும் சரி, காணப்படாதும் சரி, எல்லாமே சகலமும் அப்புறம் அவருக்குள் நிலை இருக்கிறது, சர்வத்தையும் தாங்குகிறார். இது 2வது பாயிண்ட் என்னன்னா, his relationship with the creation. முதல் பாயிண்ட் his relationship within the Trinity, திரியேக உறவு. முதல் பாயிண்ட் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னோம்னா 2 மேட்டரை சொல்றோம். ஒன்னு
அவருக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கு இருந்த உறவை பத்தி பேசுறோம். ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கும் சிருஷ்டிக்கும் அதாவது சிருஷ்டிப்புக்கும் இருந்த உறவை பத்தி பேசுறோம். His relationship with the Father and the Spirit on one hand, and his relationship with the creation. கவனிங்க, பாருங்க, கிரியேஷன் இப்படி உள்ள இருக்குது பாருங்க, அப்படி தாங்கி பிடிச்சிருக்காரு. அவர் தான் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிருக்காரு. எல்லாம் அவருக்கு வெளியில ஒண்ணும் கிடையாது. அவர் தாங்கி பிடிச்சிருக்கனாலதான் யூனிவர்ஸா இருக்குது. மெசேஜ் வெர்ஷன்ல அப்படிதான் வருது. யூனிவர்ஸ், எவ்ரிதிங், எல்லாம் அவருக்குள் இசைவாய் இணைக்கப்பட்டு சகலமும் அவருக்குள் கூட்டி சேர்க்கப்படணும். பாருங்க, எபேசியர் 1:9. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. சோ இந்த என்டையர் கிரியேஷனோட கனெக்ஷன் ஆதாமை பொறுத்து இல்ல, கிறிஸ்துவை பொறுத்து. ஏன்னா ஆதாம் சிருஷ்டிக்கல, எல்லாத்தையும் கிறிஸ்துதான் சிருஷ்டித்தார். கிறிஸ்துதான் சகலவற்றையும் சிருஷ்டித்தார். சகலவற்றையும் அவர் தான் தாங்கி பிடிச்சிருக்காரு. இதை மிஸ் பண்ணவே கூடாது. இதை மிஸ் பண்ணி இயேசு கிறிஸ்துவ தனி ஆளாக்கிட்டோம்னு வைங்களேன். ஸோ இயேசு கிறிஸ்து நமக்காக நமக்காக மரித்து, நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக உயிரோடு இருந்து, நமக்காக பரலம் போயிருக்காரு, நமக்காக மீண்டும் ஒரு வாரம் உட்காந்துருப்போம். எல்லாம் நமக்காகலே போயிடும். ஆனா முக்கியமான மேட்ரு என்னன்னா, அவர் நமக்காக மாத்திரம் பண்ணல, நாம பண்ணார் அப்படின்றதுதான். இப்ப அதுதான் பத்தி பேச விரும்புறேன். எப்படி ரெண்டு உறவு, இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது? ஒண்ணு திரியேக உறவு, அவருக்கும் திரியேகத்துக்கும் உள்ள உறவு. ரெண்டு, அவருக்கும் சிருஷ்டிப்புக்கும் இருக்கிற உறவு. சரிங்களா? அதுதான் இது திரியேக உறவு. இங்க பாருங்க, சிருஷ்டிப்புக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் யாரு? இயேசு கிறிஸ்து. சோ அவர் he is a corporate man, தனி நபர் இல்ல. அவர் ஒரு என்ன சொல்ல, ஆதாம் எப்படி ஒரு, இப்ப ஆதாம் பாவம் செஞ்ச போது எல்லாரும், ஆதாம் விழுந்த போது எல்லாரும் விழுந்தோன்னு நம்புறோமா? நம்ம தனித்தனியா போய் அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மரத்துல சாப்பிட்டோமா? ஆதாம் செஞ்ச மாதிரி பாவம் நம்ம செஞ்சோமா? ஆதாம் பாவம் செஞ்சான், ஆதாமுக்குள் எல்லாரும் பாவிகளானோம் அப்படின்றத சபை நம்புறதுல பிரச்சனையே இல்லை. எல்லாரும் ஆதாமுக்குள்ள பாவி ஆயிட்டாங்க, எல்லாரும் ஆதாமுக்குள்ள பாவி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றது பிரச்சனை இல்லை. ஏன்? ஆதாம் ஒரு தனி மனிதன் அல்ல, ஒரு கார்பரேட் மேன், எல்லாத்தையும் சேர்த்த ஒரு மேன், எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ற ஒருத்தன் அப்படின்றது யாருக்கும் சந்தேகமே கிடையாது ஆதாம ஒத்துக்கிறதுக்கு. ஆனா அதே இடத்துல இயேசு கிறிஸ்துவ ஒத்துக்கிறதுல ப்ராப்ளம். நல்லா கவனி. அதே கார்பரேட் மேன் இடத்த யாருக்கு நம்ம கொடுக்க விட மாட்டோம்? இயேசு. இப்ப ஒரு ஆவியா இயேசு ஆவியா ஒரு மாதிரி தலைக்கு மேல நின்றுட்டு ஒரு சவுண்டு போட்டு நானும் 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 பிதாவும் 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 அப்படி எக்கோவோட நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏப்பா ஒன்றா இருக்கு அப்படின்னு இவர் மாம்சத்துல நின்னுக்கிட்டு நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்ன உடனேதான் கள்ள தூக்கிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா நம்மளால ஒத்துக்க முடியல. எப்படி மாம்சத்துல வந்தவரும் பிதாவோடையும் ஆவியானவரோடையும் இன்னும் கனெக்டடாவே இருப்பாரா அப்படின்னு ஒத்துக்க முடியல. அதுதாங்க சுவிசேஷமே. அதுதான் சுவிசேஷமே. மாம்சத்தில் வந்த இயேசு பிதாவோடும் ஆவியானோடும் கனெக்டடா இருந்தாரு. மாம்சத்தில் வந்த இயேசு
சகலத்தையும் தாங்கி பிடிக்கிறவரா தான் இருந்தாரு. சிருஷ்டியில ஒன்னு ஆயிட்டாரு. சிருஷ்டிப்புக்குள்ளே he stepped in. ஆனா he still holding all things together. அதாவது இந்த பிள்ளைங்க சோப்பு முட்டை விட்டு விளாண்டுருக்கீங்களா சின்ன வயசுல? இல்லைன்னா வெறும் ஆத்து மாதம் என்ன பண்ணிருந்தீங்களா? சரி, இந்த சோப்பு முட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கிளின்னு பண்ணிட்டு இப்படி விடுவோம் பாருங்களேன். விட்டோம்னா அப்படியே சில இது வந்து மெதுவா ஊத ஊத பெருசாகும். வேகமா ஊதினீங்கன்னா சின்ன முட்டை கடை நிறைய வந்துடும். அது பெரிய முட்டை வேணும்னா மெதுவா ஊதணும். அப்படின்னு ஊதுனீங்கன்னா அப்படியே பெருசாகும். அப்புறம் அப்படின்னு லைட்டா அவர் புஷ் கொடுத்தீங்கன்னா அந்த முட்டை பபுள், சோப்பு முட்டை என்ன செய்யும்? அப்படியே உங்களை தாண்டி அப்படியே போய் டொப் அப்படின்னு வெடிச்சிடும். சோ நீங்க தான் அந்த சோப்பு முட்டைய சிருஷ்டிக்கிறீங்க இல்ல? ஒன்னும் இல்லாம இருந்தது, முக்கி சோப்பு முட்டை அப்படியே வருது பெருசா. அது இப்போ உங்களை தாண்டி போயிடுச்சு. இப்ப சிருஷ்டிகருக்கும் அந்த சிருஷ்டிப்புக்கும் கனெக்ஷன் எல்லாம் போயிடுச்சு. அது கனெக்ஷன் எல்லாம் போகும்போது டொப்புன்னு வெடிச்சிருது. சரிங்களா? அது ஒரு விதமான சோப்பு முட்டை. இன்னொன்னு விளாண்டுருக்கீங்களான்னு தெரியல. அது குளிக்கும் போது பாத்தீங்கன்னா இப்படி முகத்துக்கு சோப்பு போடும் போது இப்படி சோப்பை தேட்டு இப்படி கை எடுத்தீங்கன்னா இப்படி வரும். அதுல ஊதுனீங்கன்னா ஒரு முட்டை வரும். அதை வந்து நீங்க இப்படி கையை விரிக்க அதுவும் விரியும். சோ இப்ப முட்டை நீங்க தான் உண்டாக்குனீங்க, சிருஷ்டிங்க. ஆனா நீங்க தான் அதை தாங்கி பிடிச்சிருக்கீங்க. புரியுதுங்களா? உங்களை விட்டு தாண்டி போகல, உங்களுக்குள்ளதான் இருக்கு. அந்த முட்டை உங்களுக்குள்ளதான் இருக்கு, உங்க கரத்துக்குள்ள இருக்கு. சரிங்களா? சோ சிருஷ்டிப்புன்றது அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உண்டாக்குன ஒரு காரியம். வார்த்தை உண்டாக்குற சகலத்தையும் சர்வத்தையும் தாங்கி பிடித்திருக்கிறார். சோ என்டையர் யூனிவர்ஸை தாங்கி பிடிச்சிருக்காரு. சோ இந்த வார்த்தை மாம்சமாய், சரிங்களா, மாம்சமானார். மாம்சமானாலும் அவர் இன்னும் அதே தான் தாங்கி பிடிச்சிருக்காரு. புரியுதுங்களா? இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா லாஜிக் இல்ல பாருங்க. அது எப்படி அவரே மாம்சமாயி அவரே பிடிச்சிக்குவாரா அப்படின்னு? அது பேர் தான் அவதாரம். அதுதான் கிரேட்டஸ்ட் ஆக்ட். Greatest act of God is incarnation. சகலத்தையும் தாங்கி பிடித்தவர் ஒன்னா உள்ள வந்தார். இப்போ கார்ப்பரேட் மேன்னா என்னன்னா, இயேசுவுக்கு நடக்கிறது எப்படி ஆதாமுக்கு நடந்தது எல்லாம் நடந்ததோ அதே மாதிரி இயேசுவுக்கு நடந்தது எல்லாருக்கும் நடந்தது. நல்லா கவனிங்க. இயேசுவுக்கு நடந்தது எல்லாருக்கும் நடந்தது. ஏன்னா இயேசு he is the representative man, corporate man. நல்லா கவனிங்க. எப்படி இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, திரியேக தேவன் எப்படி இந்த இருதயத்தை ரீச் பண்ணாரு. இப்படிப்பட்ட ஒரு தேவனை பார்த்துட்டு இருக்கும் பொழுது, இந்த இருதயத்துக்கு இந்த தேவன் தான் உண்மையா தெரியும் பொழுது, இந்த தேவன் கண்ணுக்கே தெரியாத போது இந்த தேவன் தான் உண்மையா, இதுதான் நிஜமான தேவனா தெரியும் பொழுது, எப்படி திரியேக தேவன் ரீச் பண்ணான்? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஆபிரகாம், மோசே, எலியா, தாவீது, யாருனாலும் எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய ஆட்கள் பழைய ஏற்பாட்டுல. சரிங்களா? ஆபிரகாம் தேவனை விசுவாசிதான். ஆனா விசுவாசிக்காம இருந்தான். சந்தேகப்பட்டானா? ஆமா, சந்தேகப்பட்டனால தான் எங்க போயிட்டான்? ஆகார்ட்ட போனான். மோசே புலம்புறான் ஒரு இடத்துல, நான் கேட்டேனா இவனுங்களை கொண்டு வரணும்னு கேட்டேனா? நான் தான் இவனுங்களை பெத்தேனா அப்படின்னு கேட்குறேன். ஏன் தேவனே என்ன போட்டு உயிரை வாங்குறீங்க அப்படின்ற. சோ ஆபிரகாம் இந்த தேவனை பார்த்திருக்கான். மோசேயும் இந்த தேவனுக்கு தான் தெரியுது. எலியா, மோசே செங்கடல் ரெண்டா பிறந்திருக்கான், பண்ணிருக்காப்ல. ஆனாலும் இந்த தேவன் தான் தெரியுது கண்ணுக்கு. சோ எலியா வானத்துல இருந்து அக்னி இறக்குனாரா, இது பண்ணாரா, தேவதூதனோட பேசினாரா, எல்லாம் பேசினாரு. ஆனா நான் சாகுறேன், நான் என் பிதாக்களிலும் பெரியவனோ, இதோ அதோ, வேணாம் விட்டுருங்க, நான் செத்துறேன். ஏன்னா he only seeing this God. தாவீது நிறைய நேரங்கள்ல, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் திரும்பி பார்க்கவே மாட்டீங்க,
திரும்பி இன்னும் கொஞ்ச நேரம் திரும்பி பார்க்காம இருந்தீங்கன்னா அவள் தான் புல் வந்துடும் அப்படின்றான். சோ எல்லாரும் அது யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நமக்கு எந்த தேவன் தான் ரொம்ப சூப்பர் ரியலா தெரியுறாரு? இந்த தேவன் தான் சூப்பர் ரியலா தெரியுறாரு. இந்த தேவன் கண்ணுக்கே தெரிய மாட்டார். சோ இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த இயேசு மாம்சமானார். மாம்சமாயி ஏன் இருதயம் இப்படி இருக்கு? பொய்ய நம்பினதுனால. சோ மாம்சமான இயேசு பாருங்க, சின்ன பிள்ளையில சின்ன வயசுல பிறந்தாரு. பிறந்து ஏரோது உடனே கொல்ல வரான், தூக்கிட்டு ஓடுறாங்க. 2000க்கு மேல குழந்தைங்களை கொண்டுட்டான். அது இயேசுக்கு வளரும் போது கேள்விப்படுறாருன்னு வைங்களேன், எப்படி இருந்திருக்கும்? God, why did you allow those kids to be killed? ஏன் அந்த பிள்ளைங்களை எல்லாம் காப்பாத்தல? சோ நீ நல்லவரா அப்படின்னு இந்த தேவன் வந்திருக்கும் மைண்ட்ல. அத இல்லை. ஒவ்வொரு பொய்யுக்கும் இயேசு என்ன சொன்னாரு மாம்சத்துல? இல்லை. கார்பரேட் மேன். நல்லா கவனிங்க, தனி நபரா இல்ல. தனி நபரா சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இயேசு ஒரு இண்டிவிஜுவல் மேன், தனி நபர். மோசே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் மேன்னா ஓகே, மோசே கூட தப்பா பொய்ய நம்பிட்டான், இயேசு பொய்ய நம்பல அப்படின்னு ஆயிரும். ஆனால் இப்ப இயேசு ஒவ்வொருத்தரையும் நோ சொல்லும் பொழுது கார்பரேட் மேன், மனு குலமே ரெஸ்பாண்ட் பண்ணுது ட்ரினிட்டிக்கு. சுவிசேஷம் புரியுதுங்களா? மனு குலமே ரெஸ்பாண்ட் பண்ணுது. எப்படி ஆதாம் விழுந்த போது மனுக்குலமே விழுந்ததோ, இயேசு ஒவ்வொருத்தரையும் பொய்ய நம்பாம நான் பிதாவை நம்புவேன், என் டாடி அப்படி இல்ல. பாருங்க, புயல்ல நைட்டு போகும்போது புயல் வந்துருது. உடனே சீஷர்கள்லாம் இங்க இது பழைய ஏற்பாடு மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாடும் சரி, பேதுரு சரி, யாருனாலும் சரி போட்டு வச்சுக்கோங்க. உடனே கத்துறாங்க, ஐயோ ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? உடனே இந்த தேவன் வந்துட்டாரு, மூஞ்ச மறைக்கிற தேவன், மூஞ்ச திருப்புற தேவன் வந்துட்டார். அதுதான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. இயேசுக்கு வரல பாருங்க. ஏன்னா இயேசு அந்த பொய்யை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. இல்ல, மை டாடி இஸ் ஆல்வேஸ் வித் மீ. என் பிதா எப்பயும் என் கூட இருக்கார். அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் பொய்ய அந்த கனெக்ஷனை கட் பண்ணவே இல்லை. பிதாவோடும் பரிசுத்தாவியானவரோடும் இருக்கிற. இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த போர்வெல் எல்லாம் தோன்றோம். அப்ப ஏதாவது பாவம் சின்ன பிள்ளைங்க ஏதாவது ஒண்ணு விழுந்துருது, உள்ள தவிக்கிறோம் தூக்குறதுக்கு. என்ன பிரச்சனைன்னா, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இங்க மேல, சரிங்களா? மேல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா யாராலையும் ரீச் பண்ண முடியல. பாவம் இருட்டுக்குள்ள இந்த பேபி இங்க என்ன இருக்கு, இருட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டு இருக்கு. பேசுறது கேட்க மாட்டேது, இதுவும் கேட்க மாட்டேது, உள்ள மாட்டிக்கிறோம். மேல நிறைய பேர் இருக்காங்க, உதவி செய்யணும் மனதுள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்ப என்ன பண்ணணும்? யாராவது ஒருத்தன் இறங்கணும் குழிக்குள்ள இறங்கணும். குழிக்குள்ள இறங்கும் போது அங்க கயிறு கட்டிக்கணும், சரியா? அங்க மேல இருக்கிறவங்களோட கனெக்ஷன் கட் ஆகக்கூடாது. அந்த கயிறோட அவன் இறங்கி இந்த குட்டி தம்பியை ரீச் பண்ணி என்ன செய்யணும்? கயிறை அவனோட சேர்த்து கட்டி அப்புறம் இழுக்கணும். இவங்க மேல இருந்து எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்கன்னு வைங்க, தம்பி மேல வா, ஏறி வா அப்படின்னு சொல்லி கத்துறாங்கன்னு வைங்களேன், ஏற முடியுமா? ஏற முடியாது. சோ இந்த இருதயத்துல பிளாக் ஹோல்ல இருக்கிற நமக்கு திரியேக தேவன் மேல இருந்து கத்திருக்காங்க, ஆதாமே மேல ஏறி வா அப்படின்னு இருந்தா முடிஞ்சிருக்காது, நடந்திருக்காது, வேலைக்காக இருக்காது.
சோ இந்த பிளாக் ஹோல்குள்ள இறங்கணும் பாருங்க ட்ரினிட்டி. அந்த பிளாக் ஹோல்குள்ள இறங்கினாதான் நம்மளை ரீச் பண்ண முடியும். நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்தா தானே நம்மளை ரீச் பண்ண முடியும். இந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகணும், ரெஸ்கியூ பண்றோம். இறங்கும் பொழுது மெயினான மேட்டர் என்னன்னா, இந்த வயர் கட் ஆயிடக்கூடாது. இந்த கனெக்ஷன் மேல இருக்கிறவங்களோட கனெக்ஷன் என்ன செய்யக்கூடாது, கட் ஆகக்கூடாது. கீழையும் அப்புறம் சேர்ந்து கட்டணும். சோ இயேசு கிறிஸ்து மாம்சமாயி இந்த இருதயத்தை அவர் ரீச் பண்ணணும்னு நினைச்சாருன்னா, அவர் பிதாவோடும் பரிசுத்தாவியானவரோடு இருக்கிற கனெக்ஷனும் கட் ஆகக்கூடாது. எது நம்ம எப்ப மாம்சமாகல, நல்லா எல்லாம் பாவம் இல்லாம இருக்கும் போது மாம்சமானார் இல்ல. சோ நம்ம எல்லாம் உளுந்து உள்ள உள்ள இருளுக்குள்ள கிடக்குறோம். சோ இருள்ல நம்மளை ரீச் பண்ணணும் பாருங்க. அந்த இருட்டுக்குள்ள வரணும். அவரு வந்தாதான் நம்மளை ரீச் பண்ண முடியும். அப்படின்னாதான் நம்மளை தூக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏசு கிறிஸ்து ஏதோ காந்தி நல்ல காரியங்களை நமக்காக போதித்தார், அதே மாதிரி ஏசு கிறிஸ்துவும் போதித்தார், அந்த மாதிரி ஆயிரும். See, Jesus is not a good teacher. He did not give you to come to give you good teaching. இது ஒரு நல்ல போதனையை கொடுப்பதற்காக இயேசு வரவில்லை, நல்ல வழிகாட்டுவதற்காக இயேசு வரவில்லை, நல்ல குட் ஐடியா 4 ஐடியா சொல்றதுக்காக வரல, 4 கதை சொல்றதுக்காக வரல, 4 பேரபிள் சொல்றதுக்காக வரல, நல்லா கவனிங்க, 4 பேரை சுகமாக்குறதுக்காக வரல. வார்த்தை மாம்சமானார், பிதாவோடும் பரிசுத்தாவியோட கனெக்ஷன்லயே இருந்தார், தன்னுடைய சிருஷ்டிப்போடு கனெக்ஷனோட இருந்தார். நல்லா கவனிங்க, அவருக்கு என்னென்னலாம் நடந்ததோ அது அவருக்குள் எல்லாருக்கும் நடக்குது. ஏன்னா அவருக்குள் சகலமும் நிலை நிற்கிறது. சோ இந்த இருள்ல இருந்து, இந்த பிளாக் ஹோல்ல இருந்து நம்ம வெளியில வர ட்ரை பண்றோம்னா, இந்த தேவனை பார்த்துக்கிட்டு வெளியில வர ட்ரை பண்ற பேர் தான், அது பேர் தான் என்னது, நம்மளா போர்வெல்ல இருந்து வெளியே வர ட்ரை பண்றது பேர் தான் மதம். மதம் வேலைக்கு ஆகாது. திரும்ப திரும்ப கீழே விழுவோம், இன்னும் அடிபடும், இன்னும் காயப்படும், இன்னும் காயப்படப்படப்பட இவரு மூஞ்சி ரொம்ப விகாரமாகும். நமக்கு நம்ம ஒவ்வொரு தரையும் ட்ரை பண்றோம், விசுவாசம், அறிக்கை, இது அது, இதுல இருந்து வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி உழுகும் பொழுது என்ன, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேள்வி. எவ்வளவோ நான் முயற்சி பண்ணேனே வெளியில வர்றதுக்கு, ஆனால் முடியலையே, ஏன் என்னை கைவிட்டீர். இந்த கைவிடுகிற தேவன் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நிக்கிறாரு இந்த இருள்ல இருக்கும் பொழுது. சோ குட் டீச்சிங்கோ, என்கரேஜ்மெண்ட்டோ, மோட்டிவேஷனோ எதுவுமே இந்த இருள்ல இருக்கும் போது வேலைக்கு ஆகாது. அப்படியே பிளாக் ஹோல் மாதிரி, ஆள் குழி மாதிரி அப்படியே உள்ள இழுத்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நேரத்துல இயேசு எப்படி ரீச் பண்ணார் பாருங்க. பிறந்து வளர்ல இருந்து ஒவ்வொரு பாயிண்டா நோ 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 நோ, பொய்க்கு நோ சொல்லிட்டே இருக்காரு, பொய்க்கு நோ சொல்லிட்டே இருக்காரு, பிதாக்கு எஸ் சொல்லிட்டே இருக்காரு. பொய்க்கு நோ சொல்றாரு, பிதாக்கு எஸ் சொல்றாரு, பொய்க்கு நோ சொல்றாரு, பிதாக்கு எஸ் சொல்றாரு, பொய்க்கு நோ சொல்றாரு, பிதாக்கு எஸ் சொல்றாரு. One man within the fall, within the realm of flesh, மாம்ச மண்டலத்திலே விழுந்து போன ஆதாமின் கூடாரத்திலே ஒரு மனிதன் பிதாவுக்கு எஸ் சொல்லிட்டே இருக்க. வாவ் 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 வாவ். அதெல்லாம் அப்படி பாருங்க, பிறந்து அப்படியே ஒவ்வொருத்தரையும் அப்படியே ரீச் ஆறாரு. அல்டிமேட்டா எப்ப நம்ம ரீச் ஆனார்னா கிராஸ்ல தான் ரீச் பண்ணார். இந்த இருதயத்தில் இருக்கிற பிளாக் ஹோலை எப்படி ரீச் பண்ணார்னா கிராஸ்ல. ஏன்னா பாவம் என்றால் என்ன, அவரை அறிய முடியாமல் இருக்கிற ஒரு நிலைமை, பிதாவை பார்க்க முடியாத நிலைமை, பிதாவை அறிய முடியாம இருக்க, அதுதான் பாவம், அதுதான் இருள், பாவ இருள். இப்ப இயேசு அந்த belly of darkness, அந்த இருளின் இருள், கார் இருளுக்குள்ள நுழைறாரு. சிலுவையில நுழைஞ்சு, இது ஒரு டாக்டரின் கிடையாதுங்க, இது ஒரு சித்தாந்தம் கிடையாது, இது ஒரு கோட்பாடு கிடையாது, இது இயேசு நமக்காக செஞ்ச மேட்டர்.
பிதாவின் நேசகுமாரன், செல்லகுமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அரவணைப்பிலே வாழ்ந்தவர் இந்த இருளுக்குள்ளாக இறங்கி இந்த கண்ணாடியை மாட்டி இந்த தேவனை நமக்காக நாம பார்க்கிறாரு. பார்த்தா அப்படின்றாரு இயேசு. இந்த சத்தம் பிதா எப்ப கேட்டார்னா ஆதாம்ல கேட்டார். ஏதேன் தோட்டத்துக்குள்ள வரும் பொழுது அப்படின்னு கேட்டார். அந்த சத்தத்தை திரும்ப கேட்கிறார். தன்னுடைய ஒரே நேசகுமாரன் அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது பிதா என்ன பண்ணார்? தன் முகத்தை மறைச்சாரா? முகத்தை திருப்பினாரா? கோவப்பட்டு கத்துனாரா இயேசு மீது? இயேசு மீது கோபாக்கினை ஊத்தினார் அப்படின்லாம் பிரசங்கம் பண்றோம். அவன் முகத்தை மறைச்சிட்டாருன்னு பிரசங்கம் பண்றோம். அதுக்கெல்லாம் பாருங்க, ஐயோ அதெல்லாம் பொய். அது வேதத்துல இல்லாத மேட்ரு. வேதத்துல ஒரு இடத்துலயும் பிதா தான் முகத்தை மறைச்சாரு இயேசுக்குன்னு இல்ல. பிதா கோபாக்கினியை இயேசு மீது ஊத்தினாருன்னு ஒரு இடத்துலயும் இல்ல பைபிள்ல. கர்த்தரோ அவரை நொறுக்கு சித்தமாகி அப்படின்னு போட்டிருக்கு ஏசாயா 53. ஏசாயா 53 என்ன சொல்லுதுன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனா ஒரு இடத்துல கூட பிதா இயேசுக்கு முகத்தை மறைத்தார் அப்படின்னு புதிய ஏற்பாட்டுல வருதா? பவுல் எங்கேயாவது எழுதுறாரா பிதா குமாரனுக்கு முகத்தை மறைத்தார், பிதா இயேசுவை தண்டித்தார், தன் கோபாக்கினை இயேசுவின் மீது ஊத்தினார் அப்படின்னு எங்கேயாவது பவுல் எழுதியிருக்காரா? ஒரு இடத்துலயும் இல்லை. ஒரு இடத்துலயும் இல்லை. பைபிள் இல்லாத ஒரு மேட்டரை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்? இந்த தேவனை நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால இந்த தேவன் அது கரெக்டா ஃபிட் ஆகுது நம்முடைய வெர்ஷன் ஆஃப் சுவிசேஷன். பிதா இயேசு பாவமானார், இயேசு பாவமானது நிமித்தம் பரிசுத்தமான பிதா அவரை பார்க்க முடியாமல் முகத்தை திருப்பினார். அது இந்த தேவனுக்கு ஃபிட் ஆகுது அந்த காஸ்பல். ஆனா இந்த தேவனும் கிடையாது, அப்படிப்பட்ட காஸ்பலும் கிடையாது. இப்படிப்பட்ட தேவனே கிடையாதுங்க. இது நம்ம சாயல்ல உண்டாக்குன தேவன். விழுந்து போன நம்முடைய மனதிலே, ஆதாமின் மனதிலே உண்டான ஒரு தேவன். ஆனா இந்த இருதயத்துக்கு இந்த தேவன் நிஜம். வாழ்க்கை ஃபுல்லா எங்க திரும்பினாலும் ப்ரூஃப் இருக்கு இந்த தேவன் இருக்காருன்றதுக்கு. கைவிடுகிற தேவன், தண்டிக்கிற தேவன், கொன்று எடுக்கிற தேவன். சோ இயேசு சிலுவையில் பாவமானார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு சிலுவையில் பாவமானார்னா இதுக்குள்ள இறங்கி ஆதாம் பார்த்த தேவனை பார்த்தார். ஒரு தடவை கூட பிதாவை என் தேவனே அப்படின்னு அவர் சொன்னதே இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தேவனே தேவனே பாவமானார், இருளிலே நுழைந்தார், மனுஷனோடு இணைந்தார். இப்ப போர்வெல்ல கீழே இறங்கிட்டார், இருள்ல இறங்கி கட்டிட்டார். கட்டினா அப்படியே அவன் துடிக்கிற துடிப்பு இவருக்கு தெரியுது, அந்த பையன் நடுங்கிற நடுக்கம் இவனுக்கு தெரியுது. நல்லா கவனிங்க. இந்த நேரம், அந்த இயேசு அப்படி துடிதுடித்த நேரம், entire thing was hanging in the balance. ஏன்னா இயேசு அந்த பொய்ய பாக்குறாரு. ஆதாம் நம்பின பொய்ய ஆதாமுடைய கண்கள் மூலமா பாக்குறாரு. ஆதாம் மூலமா பார்த்தா இந்த தேவன் தான் தெரியுறாரு, பிதா தெரியல. தேவனே நல்லா கவனிங்க. அந்த இடத்துல இயேசு அந்த பொய்ய நம்பி இருந்தாருன்னு வைங்களேன், நம்பி என் தேவனேன்னு சொல்லி கட்டிக்கிட்டே செத்து இருந்தாருன்னா இந்த கனெக்ஷன் கட் ஆயிருக்கும். இயேசுவும் இருள போயிருப்பாரு, சர்வ சிருஷ்டியும் இருள போயிருக்கும், சகலத்தையும் தாங்கி பிடிக்கிறவரும் இருள போயிருப்பாரு. ரட்சிப்பு, மீட்பு எதுவுமே நடந்திருக்காது. மீட்பு எப்படி நடந்தது அப்படின்னா, அந்த இருள பிதா அவரை கைவிடவில்லை. பரிசுத்தாவியானவர் இயேசுவை இருள கைவிடவில்லை. சங்கீதம் 22 சங்கீதம் 22 தானே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, என் தேவனே என் தேவனே. சங்கீதம் 22
என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். சங்கீதம் 22. நம்ம பிளாக் ஹோல்ல இருந்து கத்துற சங்கீதமே அதுதான். பாருங்க, எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர். ஏன் தூரமா இருக்கீங்க? டிஸ்டன்ட் காட், why are you forsaking me? ஏன் கை விடுறீங்க? ஏன் தூரமா இருக்கீங்க? அந்த சங்கீதம் ஃபுல்லாவே சிலுவையில் நடக்கிற நிறைய மேட்டர் சொல்லுது. 7வது வசனம், என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள். தண்ணீரை போல் ஊற்றுண்டேன். 14வது வசனம், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே ஊறுகிற்று, என் பலன் ஓட்டையை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறேன். பாருங்க, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் எலும்புகள் எல்லாம் நான் எண்ணலாம். 18, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரிலே சீட்டு போடுகிறார்கள். சோ என்டையர் சங்கீதமே இயேசு கிறிஸ்து சிலுவையில் நடந்த மேட்டர். சோ என் தேவனே ஏன் கைவிட்டீர் அப்படின்றது உண்மையா இருந்தா, என் எலும்புகள் எல்லாம் என்ன முடியுதுன்றது உண்மையா இருந்தா, ஏன் என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நாய்கள் போல என்ன பீறி போட ரெடியா இருக்கிறாங்கன்றது உண்மையா இருந்தா, என் வஸ்திரத்தை தங்களுக்குள்ளே சீட்டு போட்டாங்கன்றது உண்மையா இருந்தால், 24வது வசனமும் உண்மை. 24வது சங்கீதம் 22, 24 என்ன வருது? உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து, பிதா தம்முடைய முகத்தை ஆதாமுக்கு ஏதேனிலே மறைக்கவில்லை. பிதா தன்னுடைய முகத்தை ஒருவனுக்கும் மறைக்கவில்லை. ஆனாலும் யாருமே அதை நம்ப முடியல. எல்லாருக்கும் இவர் தான் தெரியுது, முகத்தை மறைச்ச இந்த தேவன் தான் தெரியுது. ஆனா இயேசு இப்போ உள்ள நுழைஞ்சு பாக்குறாரு, இந்த தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி பிதாவும் பரிசுத்தாவியும் ரீச் பண்றாங்க. அந்த ரீச் பண்ணும் பொழுது இயேசு ரெஸ்பாண்ட் பண்ணாரு பாருங்க. ஓ, அப்பையும் கடைசியா ஒரு தடவை அந்த பொய்க்கு நோ சொல்லி, பிதாவே உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. மீட்பு நடந்தது. reconciliation happened. ஒப்புரவாகுதல் நடந்தது. அந்த ட்விஸ்டடா இருந்த இருதயத்தை அப்படியே திரும்ப ட்விஸ்ட் பண்ணி திரும்ப பிதாவோட போய் சேர்த்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தனி நபர் இல்ல. இயேசு செஞ்சாரு, அவருக்கு நல்லது, பிதாவை கண்டுபிடித்தார் இல்ல. இல்ல இல்ல இல்ல, கார்ப்பரேட் மேன் நாம நம்முடைய இடத்திலே இருந்து நமக்காக செய்தார் அப்படின்றது நம்முடைய அங்கலாய்ப்பு. பிதாவே உம்முடைய கருத்துல நான் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னதும் நம்மளாக தான் சொன்னார். The humanity got restored into the triune relationship. கீழே இறங்கி தூக்கிட்டு வந்தாருங்க மேல. My goodness. Marcola Brandala Bashele Rebeldana Halkodana Mante. தூக்கினார். மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். பிதா கேட்டருளினார், முகத்தை மறைக்கல. இயேசுவை ரீச் பண்ணார். இயேசுவை ரீச் பண்ணி கையை கொடுத்தாரு பாருங்க. அப்போ என்டையர் ஹியூமனிட்டியே அப்படியே தூக்கிட்டு போய் ஜல்லுன்னு கொண்டு போய் பிதாவின் மடியில சேர்த்தார். ஒருவனும் ஒரு காலம் பிதாவை கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனை அல்லாமல் அந்த பிதாவின் மடிக்கு திரும்ப கொண்டு போய் சேர்த்தார். அந்த கார்ப்பரேட் மேனா அவர் இருக்கிறதுனால அவருக்கு நடந்தது எல்லாம் நமக்கு நடந்தது. அதுதான் வாங்க 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். வா, ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார். கார்ப்பரேட் மேன்
அவர் நமது இருளை ருசி பார்த்தார், நமது மரணத்தை ருசி பார்த்தார். இயேசு நமக்காக மரித்தார், அப்படி இல்லைங்க, நாமாக மரித்தார். Not only for us but as us. நாமாக மரித்தார், நம்முடைய மரணத்தை தான் மரித்தார், நம்முடைய இருளை தான் ருசி பார்த்தார், நம்முடைய பெருமிச்சு தான் விட்டார், நம்முடைய கூக்கரல் தான் கத்தினார், நம்மாக தான் பிதாவை கண்டுபிடித்தார். பாருங்க, அது கீழே என்ன வருது பாருங்க, 19வது வசனம். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். My goodness. God was in Christ, reconciling the world unto himself, not imputing their trespasses unto them. அவருடைய அக்கிரமங்களை எண்ணாமல். நல்லா கவனிங்க. இயேசு நம்மளோட ஒன்னானாரு, இயேசு நம்மளோட ஐக்கியப்பட்டாரு, பிதாவுனுடைய குமாரனுடைய ஐக்கியத்தை கொண்டு நம்மளோட ஐக்கியப்பட்டார்னா, யாரோட ஐக்கியப்பட்டார்னா, சூப்பரா இருதயம் இருக்கும் போது ஐக்கியப்படல, இருதயம் இப்படி இருக்கும் போது ஐக்கியப்பட்டார். விழுகைக்கு முன்னாடி ஐக்கியப்படல, விழுகையிலே ஐக்கியப்பட்டார், இருளிலே ஐக்கியப்பட்டார். அதுவும் பாத்தீங்கன்னா கிராஸ்ல தான் நம்ம ஒஸ்ட் வெளிப்பட்டது பாருங்க. தேவகுமாரன் வந்திருக்கிறாரு, நேசகுமாரன் வந்திருக்காரு, அவரை அரவணைத்து அவரை செலிப்ரேட் பண்ணாம அவரை போட்டு அடி பிரிச்சு எடுத்துக்கிறோம். நம்முடைய கோபம், அவருடைய அன்பு நம்முடைய கோபத்தை வெளியே கொண்டு வருது பாருங்க. எப்படிரா பிதாவை ஒருத்தன் இப்படி நேசிக்கலாம், அதை நம்மளால ஒத்துக்கவே முடியல. சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், அறையும், அறையும் கத்தணும். யூதர்களும் சேர்ந்து கத்தினார்கள், ரோமர்களும் சேர்த்து கத்தினார்கள். ரோமர்கள் புறஜாதியம், யூதனும் புறஜாதியம், ரெண்டு குரூப் தான் உலகத்துல. அப்ப 2 குரூப்பும் சேர்ந்து இயேசுவை சிலுவையில் அறையணும். ஒஸ்ட், நம்முடைய ஒஸ்ட் வெளியில வந்தது பாருங்க. அந்த ஒஸ்டோட இணைத்தார். நல்லா கவனிங்க. ஐயோ, God was in Christ in reconciling the world. இயேசுவிலே, சிலுவையிலே கிறிஸ்துவுக்குள் தேவன் ஒப்புரவாக்கினார்னா, நம்ம சண்டே மார்னிங் வெர்ஷனை ஒப்புரவாக்கல, ரிபாபா அந்த வெர்ஷனை ஒப்புரவாக்கல, நம்ம சுவிசேஷம் பண்ணுகிற நம்மளை ஒப்புரவாக்கல, நல்லது பண்ற நம்மளை ஒப்புரவாக்கல, உடைக்கப்பட்ட நம்மை, கோவத்தில் இருக்கிற நம்மை, எரிச்சலில் இருக்கிற நம்மை ஒப்புரவாக்கினார், நம்மளை அரவணைத்தார். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பயங்கரமா சண்டை வருது. கணவன் மனைவியை போட்டு அடிக்கிறாங்க, இல்லாட்டி மனைவி கணவனை போட்டு அடிக்கிறாங்கன்னு வைங்க. யாரோ ஒருத்தவங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அடிக்கும்பொழுது அந்த இன்னொரு அடி வாங்குற நபர் அப்படியே அந்த அடுத்த ஆளை கட்டி பிடிச்சிட்டே நிக்கிறாங்க. குத்து 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 குத்துன்னு குத்துறான். குத்தும் பொழுதே கட்டி பிடிக்கிறான். அதுதாங்க சிலுவையில் நடந்தது. சிலுவையில நடந்தது அதுதான். When we were in our worst, the Father embraced us. அப்படின்னா நீங்க உங்க ஒஸ்ட்ல இருக்கும் பொழுதே பிதா உங்களை நேசிச்சு அரவணைக்கிறார்னு அர்த்தம். Father was reconciling the world unto himself. நம்மோடு ஒப்புரவாக்கினார். கத்தி வச்சு குத்திட்டு இருக்கோம் அவரை சிலுவையில, கத 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 கதன்னு. பிதா அப்படியே அரவணைச்சிட்டு இருக்காரு. நம்ம டயர்டாகி அப்படியே கத்தியை கீழே போடுறோம், அவர் அப்படியே அரவணைக்கிறார். அந்த அரவணைப்பை லைட்டா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, அந்த அரவணைப்பை ரிசீவ் பண்ணும் பொழுதுதான் நம்முடைய இருதயம் ஹீலாக ஆரம்பிக்குது. ஏன்னா நம்முடைய சுய சித்தத்தை அவங்க ரொம்ப மதிக்கிறாங்க. பார்ட்டிசிபேஷன். சரி, இதுலதான் யூனிவர்சலிசம் தப்பா போகுது. ஏசுக்கு நடந்து எல்லாம் நடக்குது, சோ எல்லாம் பரலோகம் போறான் அப்படின்ற கன்க்ளூஷன் வந்துடுறாங்க. இது பரலோக நரகம் மேட்டரே கிடையாது. அவரை அறிகிற அறிவு, ரிலேஷனல் மேட்டர். ரிலேஷனல் மேட்டர். நம்முடைய சுய சித்தத்தை என்கேஜ் பண்றதுக்கு விரும்புறாங்க. நம்மளா அந்த கத்திய கீழே போட்டுட்டு அந்த அரவணைப்பை உணரணும்னு விரும்புறாங்க. அதனால இயேசு நமக்கு டீச்சிங் தந்துட்டு போகல, ஃபார்முலாஸ் கொடுத்துட்டு போல, கோட்பாடுகள் கொடுத்துட்டு போல. அவர் சொல்றாரு, என் சமாதானத்தை உனக்கு தரேன், என் சந்தோஷத்தை உனக்கு தரேன், பிதா என்ன நேசிச்ச அந்த அன்பை நான் உனக்கு ஷேர் பண்றேன்,
என் மகிமை நான் உனக்கு தரேன் அப்படிலாம் சொல்றாரு பாருங்க. என்னன்னா அந்த இருளுக்குள்ள நுழைஞ்சு பிதாவை கண்டுபிடிச்சாரு பாருங்க. அந்த அறிவை நம்மளோட ஷேர் பண்ண விரும்புறாரு நம்முடைய பிளாக் ஹோல்ல. நம்ம என்னைக்கு நம்முடைய கண்ணோட்டத்தை கைவிட்டு அவருடைய கண்ணோட்டத்தை அவருடைய அறிவிலே பங்கெடுக்கிறோமோ நாம் நித்திய ஜீவனிலே பங்கெடுக்கிறோம். நித்திய ஜீவனிலே பங்கெடுக்கிறோம். நித்திய ஜீவனிலே பங்கெடுக்கிறோம். ஈஸியா கம்யூனியன் எடுத்துடுறோம். ஆனா மீனிங் தெரிய மாட்டேங்குது. இயேசு மாம்சமானார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவரானார். தமது மரணத்தினாலே மரணத்தை அழிக்கும்படி உடைக்கப்பட்ட சரீரம். He united himself in our worst, not in our best. நம்ம சூப்பரா இருந்த போது நம்மளை ஒப்புரவாக்கல. மோசத்திலும் மோசம் உச்சகட்டத்தில் அவரை சிலுவையில் அறையும் பொழுது பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார். இயேசு அந்த ஜெபத்தை கேட்கிறார். பிதா அந்த ஜெபத்தை கேட்கிறார். அவருடைய அக்கிரமங்களை எண்ணாமல் ஒப்புரவாக்கினார். உங்களுடைய அக்கிரமங்களை எண்ணாமல் ஒப்புரவாக்கினார். என்னுடைய அக்கிரமங்களை எண்ணாமல் ஒப்புரவாக்கினார். எங்கெங்கெல்லாம் கைவிடப்பட்டவர்களா உணர்றீங்களோ, எங்கெங்கெல்லாம் இந்த தேவனை பார்க்குறீங்களோ, முகத்தை திருப்புற தேவனை அனுபவிச்சிங்களோ, அதே இடத்துல திரும்பவும் உங்களுடைய இருதயங்களிலே பிதாவை அனுபவிப்பீர்களா? எஸ். உங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள்ல தேவன் என்ன கைவிட்டாரு நீங்க உணர்ற இடங்களிலே பிதாவை கண்டுபிடிக்க முடியும். அது நீங்க கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இயேசு அந்த இருளுக்குள்ள ஏற்கனவே போய் பிதாவை கண்டுபிடிச்சாரு. அந்த நாலேஜ் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறார். எஸ், he has already found the Father on your behalf and he is willing to share that with you if only you are willing to receive. ஒவ்வொரு இருதயத்தின் ஆழங்களிலும் உடைய அன்பு ஊற்றப்படுவதாக. மேல்தே ரபால் கனாமா ஷந்துல பால்தன ஹல்திரி ரீபாலா தோல்பன ஹஷல் கெலேபல் தினியாந்தன கண்டா மால்டோனோ மோரேல பிரஹில் கதனந்தெரி திரியேந்தோ. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus, for reaching us in our darkness. உங்களுடைய இருளிலே எங்களை வந்து சந்திச்சீங்கல்ல, அதுக்காக நன்றி. பிதாவே, ஆதாம கைவிடாத டாடி இயேசுவையும் கைவிடல, அவரிலே எங்களையும் கைவிடாமல் இருக்கிறீர். நன்றி, 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 நன்றி. Thank you, Lord, for your knowledge. மை அறிகிற அறிவு எங்களுக்கு கொடுக்கிறீரே, அதற்காக நன்றி. உடைய கிருபைக்காக நன்றி. இந்த சுவிசேஷம் திரியேக சுவிசேஷம் எங்கும் துணிக்கப்படணும். இந்த தேவனோட சுவிசேஷம் இல்ல, திரியேக தேவனின் சுவிசேஷம் எங்கும் துணிக்கப்பட வேண்டும். இதை பிரசங்கிக்கிறவர்கள் கூட்டம் கூட்டமாக எழும்ப வேண்டும். அதுக்கு இந்த நியூஸ் அவங்களோட போய் ரீச் ஆகும். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் உடைய உதாரத்துவமும் அதை செய்கிறது.
We are able to reach more because of your generosity. More will hear this gospel. இன்னும் அநேகர் இந்த சுவிசேஷத்தை கேட்பாங்க. கேட்டு அப்படிப்பட்டதான ஒரு சிலுவையின் அன்பு நம்முடைய இதயத்தை நிரப்பும். அந்த அன்பிலே ஒரு திரியேக சமுதாயம் எழும். அந்த சமுதாயத்தின் மூலமாக ஜோயே ஜீவன் வெளிப்படும். பரலோகம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். அவருடைய ராஜ்யம் வரும். அவருடைய யோவான் 17 ஜெபம் கேட்கப்படும். இவைகளெல்லாம் நடக்கும். God bless you. Hi everyone, I'm standing here right at the place where Life Hub is going to be located. You see the kids playing there? Right there is going to be the main building coming up. Finally, we have begun our construction work. Guess what? The building project is more like planting a tree that is going to bless generations with its shade. To plant a tree, you would dig deep to plant the seed. Similarly, for the building, you would dig deep to lay down the foundations. We need to clear the site of any debris, pull out unwanted stuff, and put down solid foundations in which the whole structure is going to stand. Working with these kids is just like that. It's more precious and important than the building itself. Here, we dig deep into their precious little hearts, root out the debris of lies about their identity, and lay rock-solid values as foundations of their lives. Soon, they would all be grown and become the future of our nation. I'm so excited in this journey to see their lives transformed. Moreover, it is not just going to be a place where we work on these kids. It will be a place where a beautiful multi-generational community thrives, where the young and the old play together, celebrate together, and grow together. Our vision is to build this learning center and make it an innovation hub where solutions to many real-world crises are found. Not only that, once we are able to finish the complete project with labs and equipments, we are planning to invite the kids from the local community who are underprivileged to come and learn for free in the evenings, conduct workshops for robotics and coding for them. We see a tremendous opportunity to work with the local community and empower them. I want to invite you to be part of this adventure. We need 2 crores to finish this building, and I encourage you to be part of this by donating whatever amount you can. Remember, the seed that you sow bears fruit for generations to come. Together, we can make a difference. God bless you.